மலேசியாவிற்கு வேலைக்காக சென்ற தனது கணவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாகவும் அவரது உடலை மீட்டு தர வேண்டுமென திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். வெங்கடாச்சலபுரம் பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மலேசியாவுக்கு டெய்லரிங் பணிக்காக சென்றார். இவரது மனைவி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போன் செய்தபோது போன் சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. பின்னர் அவருடன் பணி செய்த நபர்களுக்கு போன் செய்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாகவும் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டுமென மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். எங்கள் வீட்டுக்காரர் 2 மாதத்துக்கு முன்னாடி வெளிநாடு போகிறேன், மலேசியா போகிறேன்னு சொல்லிட்டு போனார். மார்ச் 8ஆம் தேதி போனார். 2 மாதமாக நல்லபடியாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். எனக்கு 17ஆம் தேதி நைட்டு வரைக்குமே ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தார். நேற்று காலையிலேருந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கு. 6 மணிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், எடுக்காமல் இருக்கையும் அந்த ஓனருக்கு அவங்களுக்கு மாற்றி மாற்றி பண்ணுறேன். அவங்களும் எடுக்காமல் மதியத்துக்கு மேலே தான் ஃபோன் எடுத்து அவருக்கு உடம்பு சரியில்லை, எங்கேயோ கடைக்கு போன இடத்துல உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவருக்கு பிக்ஸ் வந்துருச்சு, அதனால் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கடைக்காரவங்க சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன இப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லையே, சாப்பாடு வாங்கிட்டு நான் கடைக்குள்ளே போகிறேன், நான் சாப்பிட்டுட்டு பேசுகிறேன், ஃபோனை கட் பண்ணுன்னு சொன்னார் என்கிட்ட. இப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். நாங்கள் இருங்க ஹாஸ்பிட்டல் போய் பேசுகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு வேற ஒருத்தர் தாங்க சொன்னார். அந்த அம்மா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. கூட ஒரு கட்டிங் மாஸ்டர் இருந்தார். அவருக்கு ஃபோன் அடித்தோம்னா நான் நேற்றுக்கு அங்கேயே இல்லைங்க்கா, நான் வேற இடத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவருக்கும் சேர்த்து தான் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாருங்க. என்ன நடந்திருக்கு என்னன்றதே என்னால் கண்டுபிடிக்க முடியல. மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. டெய்லர் வேலைக்கு போனார். புள்ளம்பாடியில கடை வச்சிருந்தோம், டெய்லர் கடை வச்சிருந்தாங்க. வேலை இல்லாம இருக்க இவங்க அந்த ஓனர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க வீட்டுக்காரர் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, இங்க எல்லாம் வேலை இல்லாம இருக்கு, நாங்க அங்க வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல இருந்து அவங்க கான்டாக்ட்ல இருந்துட்டு இருந்தாங்க. அடிக்கடி போன் அடிப்பாங்க, வாங்க பாலா, நாங்களும் போன் அடிப்போம், என்னங்க மேடம் வேலை எப்படி இருக்கு என்னன்னு எங்க வீட்டுக்காரரும் பேசுவாரு, நான் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில இப்ப போனாருங்க சார். மார்ச் 8ஆம் தேதி போனாரு. போயிட்டு கடைசியில் இப்போ என்னன்னா இப்படி சொல்கிறாங்க, இறந்து போயிட்டாரு, அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்கிறாங்க. கடைசியில் ரிப்போர்ட்டில் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரை மீட்டு கொண்டுட்டு வரணுங்க சார். அதுக்காக தான் நான் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.